1400 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டில் இருந்த பாடலிபுத்திரம். பாடலிபுத்திரம்ன்றதுக்கு இன்னொரு சான்று என்னன்னா, பாதிரி மரங்கள் நிறைந்த ஒரு பகுதியாக இருந்தது. பாதிரி மரத்துக்கு வடமொழியில் பாடலம் அப்படின்ற ஒரு பெயர் இருக்கு. கடலூர் மாவட்டத்தில் அறிய கிடைக்கும் ஆச்சரிய பதிவுகள். மண் பேசும் சரித்திரம். கடலூர் மாவட்டத்தில் அறிய கிடைக்கும் ஆச்சரிய பதிவுகள். மண் பேசும் சரித்திரம். கடலூர் பல வரலாற்று நிகழ்வுகளுக்கும் சமய பின்னணிகளுக்கும் புகழ்பெற்ற பகுதி. திருமுனைப்பாடி நாடு, நடுநாடு என்றெல்லாம் அழைக்கப்பட்ட ஆட்சி பகுதியாக கடலூர் விளங்கி இருக்கிறது. கடலூர் என்று ஏன் பெயர் வந்தது என்பதற்கு பல காரணங்கள் கூறப்படுகின்றன. கடல் இருந்து உள்வாங்கியதால் ஏற்பட்ட நிலப்பரப்பில் உருவான நகரம் என்பதால் கடலூர் என்று பெயர் வந்தது என்பது போன்ற விளக்கங்கள் கூறப்படும் நிலையில் 3 நதிகள் கூடி கடலில் கலக்கும் இடம் என்பதால் கூடலூர் என்கிற பெயர் வந்து பிற்பாடு அது கடலூர் என்று மாறியதாக ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். கெடிலமாறு, பெண்ணையாறு, பரவனாறு என்று அந்த 3 நதிகள் குறிப்பிடப்படுகின்றன. காவிரி, தென்பெண்ணை, பாலாறு இதுதான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய நதியாக நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் இப்போ நிறைய நதிகள் இந்த கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட நதிகள் ஓடி வங்காள விரிகுடா கடலில் கலக்குது. அதில் ஒரு அதிகம் பேசப்படாத நதி கடில நதி. இந்த ஆறு கடலூருக்கு கூடலூர்னு ஒரு பெயர் சொல்கிறாங்க. அதான் முதல் பெயர்னு சொல்கிறாங்க. 3 ஆறுகள் கூடுது. 3 ஆறுகள் ஒன்று பெண்ணையாறு. கர்நாடகா நந்தி துர்க்கத்தில் தோன்றக்கூடிய பெண்ணையாறு பல கிலோமீட்டர்கள், நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர்கள் ஓடி கடைசியில் அது கடலூர் மஞ்சக்குப்பம் பகுதியில் கடலோடு கலக்குது. இது ஒரு கூடல். அடுத்தது கடலூர் இந்த கெடில நதியானது பரவனாரோடு இணைந்து கடலூர் ஓட்டி பகுதியில், துறைமுகம் பகுதியில் கடலூர் கலைக்கல்லூரிக்கு முன்னாடி கலக்குது. ஸோ இது ஒரு கூடல். ஆக 3 கூடல்கள் இருக்கிறதுனால இதை கூடலூர், முதல்ல கூடலூர் அப்படின்ற ஒரு பெயர் இருந்தது. சரி, இந்த பெயர் இருந்ததுன்னு ஏதாவது ஆதாரம் இருக்கா சார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது கூடலூர் அரசனான ஏழிசை மோகனான ஜனநாத கச்சிராயன் வைத்த திருநொந்தா விளக்கு அப்படின்னு ஒரு நந்தா விளக்கு திருமானிக்குழி கோயிலுக்கு கொடுத்ததை ஒரு கல்வெட்டு சொல்லுது. சுந்தர சண்முகனார் என்பவர் எழுதிய கெடிலைக்கரை நாகரீகம் என்கிற நூல் நதி பற்றியும் கடலூரில் முக்கிய வரலாற்று பதிவுகள் பற்றியும் விளக்கமாக பேசுகிறது. மையனூர் என்கிற ஊருக்கு அருகே பிறக்கும் கெடிலம் நதி மேற்கு கிழக்காக ஓடி வந்து திருவயிந்திரபுரம் என்கிற ஊரில் தெற்கு வடக்காக திசை மாறுகிறது. இதனால் உத்தரவாகினி என்று இந்த நதி சிறப்பு பெற்று அழைக்கப்படுகிறது. பாண்டிய நாட்டில் பிறந்து அதே நாட்டுக்குள் கடலில் கலக்கும் வைகை நதி போல திருமுனைப்பாடி நாட்டில் பிறந்து அந்த நாட்டு பகுதிக்குள்ளேயே கடலில் கலக்கும் நதியாக கெடிலம் நதி குறிப்பிடப்படுகிறது. வரையார்ந்த வைரத்திரள் மாணிக்கம் திரையார்ந்த புனல்பாய் கெடிலம் வரைகள் வந்திழியும் கெடிலம் என்று அப்பர் பெருமான் பாடுகிறார். இப்படி சிறப்பு பெற்ற நதியின் கரையில் வரலாற்று சிறப்புமிக்க பல நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன.